கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமென். கருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்மையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 7ஆம் மாதத்தினுடைய 4வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகும். நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்தருளி கர்த்தர் செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து பயத்தோடும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொள்ள அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனம், கேட்கின்ற சத்தியம், பெற்றுக்கொள்கின்ற வாக்குத்தத்த வசனம், இவை யாவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்க அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆம் தகப்பனே, இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கின்றதோ எங்கெல்லாம் தேவனுடைய மகிமை காணும்படியாக அருள் பாராட்டும். நிகழ்ச்சியின் முடிவிலே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே சமாதானமும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைக்காகும். இந்த ஆராதனை வேளை நிகழ்வுக்கு ஆரம்பமாக நாம் யாவருமாக ஒன்றிணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பிரியமான இயேசுவே என் நெஞ்சை தயவாக என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் ஆவியாக இருக்கிறார்.
அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவங்கள் குற்றங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கவனமாக கேட்போம். பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2 முடிய. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. மீண்டும் ஒரு விசையாக தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுபடுமாக பொதுவான பாடல்களில் இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதிராஜன் இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதிராஜன் இயேசு
எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் பெங்களூர் பகுதியில் உள்ள லிங்கராஜபுரத்தில் இருக்கின்ற இந்தியன் பெந்தகோஸ் திருச்சபையினுடைய ஊழியராக பணியாற்றி வருகின்ற போதகர் ஜெயசீலன் ஐயா அவர்கள். போதகர் ஜெயசீலன் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை நமக்கு இப்பொழுது அறிவிப்பார். விசுவாசத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு பயன்பெறுவோமாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு இருப்பதை நினைத்து நான் தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வசன தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2. இந்த வசனத்தில் பரிசுத்த பவுல் சபைக்கு தேவ ஆவினால ஏவப்பட்டு எழுதியிருக்கிற வார்த்தையினுடைய முழு கருப்பொருள், உங்கள் மனம் புதிதாக வேண்டும். உங்கள் மனம் புதிதாக வேண்டும். எதற்காக மனம் புதிதாக வேண்டும்? பவுல் சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகத்திற்கு இல்லை இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம், தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். 1 யோவான் 2:15 அப்போஸ்தலன் இப்படியாய் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உள்ளவைகளையும் உலகத்தையும் நேசியாதீர்கள். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் நேசிக்கும் போது தேவ அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படாமல் போகும். ஒருவன் தேவனுக்கு பிரியமாயிருந்தால் அவன் உலகத்தை வெறுக்கிறவனாக இல்லை உலகத்துக்குரியவைகள் இல்லாதவனாய் காணப்படுவான். ஒருவனுடைய வாழ்க்கையில் உலகத்தினுடைய அன்பு இருந்தால் அது தேவனுக்கு விரோதமான ஒரு பகையாய் இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பவுல் ரோம சபையில் உள்ள ஜனங்களுக்கு பேசும்பொழுது, சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மனம், நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்மா இவைகளை முற்றிலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்பொழுது நம்மளுடைய மனம் முதலாவது புதிதாக வேண்டியிருக்கிறது. இல்லைன்னா மைண்ட் நீட்ஸ் டு கெட் எ சேஞ்ச், டிரான்ஸ்ஃபார்மேஷன். மனதில் ஒரு மாற்றம் இல்லாமல் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது முற்றிலுமான ஒரு முழு ஊக்கத்தை தருகிறதாய் காணப்படாது. இங்கே நமக்கு மனம் புதிதாக வேண்டுமென்றால், தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டுமென்றால் தேவனுடைய சித்தத்தை செய்யலாம். அது பாதி மனதோடோ இல்லை பிரியமில்லாத தேவனுக்கு நன்மையாய் தோன்றாதபடி நாம் அநேக காரியங்களை சித்தம் என்று நினைத்து செய்ய முடியும். ஆனால் பரிபூர்ணத்தால் தெய்வீக ஒரு யதார்த்தமான ஒரு சித்தத்தை நாம் செய்ய முயற்சிக்க வேண்டும்போது நம்மளுடைய மனம் முதலாவது புதிதாக வேண்டும். ஏனென்றால் உலகத்துக்கு உரியதான ஒரு பகுத்தறிவு இருக்கிறது, உலகத்துக்குரியதான ஞானம் உள்ளது, உலகத்துக்குரியதான தத்துவம் பிலாசபிஸ் இருக்கிறது. இந்த உலக தோற்றத்தில் காணப்படுகிற உலகத்தினுடைய ஞானத்தையோ புத்தியையோ அறிவையோ புரிந்து கொள்ளுதலையோ நாம் வைத்து கொண்டு செயல்படும்போது நாம் சில நேரத்தில் உலகத்துக்கு ஏற்ற போல, உலக மனிதர்களைப் போல, இல்லை இந்த உலகத்தினுடைய பாரம்பரிய செயல்களைப் போல மாற சூழ்நிலை காணப்படும். ரோம சபையில் பலவிதமான ஜன கூட்டத்தில் மத்தியில் தேவன் அவங்களுக்கு அழைத்த அழைப்பை அவங்க மறந்து போய் கொண்டிருக்கிறாங்க. 11ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அன்பும் மாறாதவைகளே. தேவன் நம்மை எதற்காக அழைத்தார்? ரோமில் உள்ள சபைக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் எதற்காக உங்களை அழைத்தார்? தேவன் அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? தேவன் யார் மேலே இரக்கமாக இருக்கிறார்? தேவன் யார் மேலே கிருபை உள்ளவராக இருக்கிறார்? இன்னும் சொல்ல போனவென்றால் அந்த சுபாவ கிளைகளாய் இருந்த ரோமர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார். ஏனென்றால் சுபாவப்படி
ஒரு காட்டு ஒலிவமாய் இருந்த ஒரு செடியை தேவன் எடுத்து கொண்டு வந்து நாட்டு ஒலிவமாகிய அந்த செடியோட அவர் இணைத்து நல்ல கனியை தரத்தக்க விதத்தில், நல்ல ஒரு பலனை தரத்தக்க விதத்தில், நல்ல ஒரு வாழ்க்கை வாழத்தக்க விதத்தில் தேவன் விரும்பியிருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்தது போல இந்த ரோமில் உள்ள விசுவாச சமுதாயத்திலையும் ஜனங்கள் அந்த ஒளிப சுபாவத்தை அவங்களால வெளிப்படுத்த முடியலை. சுபாவப்படி ஒட்டப்பட்ட அந்த ஒரு சுபாவம் தான் வரும். ஆனால் இங்கே யாரோடு கூட ஒட்டப்பட்டமோ அந்த ஒட்டப்பட்ட ஒலிவ செடியினுடைய நற்குணங்கள் விளங்க வேண்டும். எனவே இங்கே முற்றிலுமான ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. யாரோடு இணைக்கப்பட்டமோ இணைக்கப்பட்டவருடைய குணாதிசயங்கள் தேவனோடு இணைக்கப்படும் போது, தேவனுடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது, என்னுடைய சுய சித்தம், என்னுடைய சுய சுபாவம் இவைகளில் ஒரு மாற்றம் வரும்போது தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேறும். அப்போது இதற்கு தேவையானது என்னவா இருக்கிறது என்றால், நம்மளுடைய மனம் புதிதாக வேண்டும். சுபாவ கனிகளை கொடுக்கத்தக்கதான என்னுடைய வாழ்க்கை, நான் இருந்த ஒரு சூழ்நிலை, நம்மளுடைய பழைய வாழ்க்கை, இவையெல்லாம் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய கிருபையினால் அழைத்து தெரிந்து கொண்டு அந்த கிறிஸ்து என்கிற பாறையோடு கூட, கிறிஸ்து என்கிற அந்த ஒலிவ மலை மரத்தோடு கூட, கிறிஸ்து என்கிற ஒரு திராட்சை செடியோடு கூட நம்மை இணைத்திருக்கிறபடியினால நம்மளுடைய மனம் புதிதாக வேண்டும். இப்படி நம்முடைய மனம் புதிதாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம், இந்த உலகத்தில் நாம் ஜீவனுக்காக கவலைப்படவோ, வேலைகளுக்காக கவலைப்படவோ, பதவிக்காக கவலைப்படவோ, மற்றும் பொருளாதார நன்மைகளுக்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல், தேவனை நம்மை அழைத்த அழைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்மளுடைய மனம் புதிதாகும் போது நம்மளுடைய அன்பு ஒரு மாயமற்ற அன்பாக இருக்கும். நம்முடைய மனம் புதிதாகும் போது நமக்குள்ள நன்மையான எண்ணங்கள் உண்டாகும். நம்மளுடைய மனம் புதிதாகும் போது சகோதர சிநேகம் பெருகும். நம்மளுடைய மனம் புதிதாகும் போது பட்சபாதம் மாறும். நம்மளுடைய மனம் புதிதாகும் போது உபத்திரவத்தில் பொறுமையை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். மனம் புதிதாகிறதுடைய ஒரு அடையாளம் நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருக்க முடியும். மனம் புதிதாகும் போது நம்ம அந்நியரையும் அநியாயத்தையும் துன்பத்தையும் உபத்திரவத்தையும் ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ள இந்த ஒரு சுபாவம் நமக்குள்ள பெருகும். இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளையே, உங்களுடைய மனம் புதிதாக இருக்கிறதா? உங்களுடைய மனம் மாறி இருக்கிறதா? இல்லை நீங்கள் உங்கள் மனம் புதிதாகுவதனாலே மறுரூபமாயிருக்கிறீர்களா? மறுரூபமாயிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மனதில் ஒரு சமாதானம் இல்லாமல், மனதில் ஒரு விட்டு கொடுக்கிற சுபாவம் இல்லாமல், மனதில் ஒரு மாயமற்ற அன்பு இல்லாமல், மனதில் ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாமல், ஆவியில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க முடியாமல், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாமல், மனுஷனுக்கும் 2 எஜமான்களுக்கும் வேலை செய்து கொண்டு இருப்போம் என்றால், இன்னும் நம்மளுடைய மனம் புதிதாகி கொண்டு இருப்பதில் முடிவடையலை, ஒரு நிறைவு பெறவில்லை. தேவ வார்த்தை சொல்கிறது, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருந்து நாம் தேவனுக்கு உள்ளவைகளை சிந்திக்க வேண்டும். தீமைக்கு தீமையை செய்யாமல் மாறாக தீமைக்கு பதிலாய் நன்மையை செய்ய வேண்டும். மனம் புதிதாகப்பட்டு இருக்கிறது என்றால் அந்த மனுஷியுடைய வாழ்க்கையில் கூடுமான மற்றும் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க முயற்சிப்போம். பழி வாங்குகிற ஒரு சுபாவம் இருக்காது, வெறுக்கிற ஒரு சுபாவம் இருக்காது. ஏனென்றால் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது ஒரு கரைதிரையற்ற பரிபூரணமான கர்த்தருக்கு உகந்த ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்கணும். இங்கிலீஷில் லிவிங் சாக்ரிஃபைஸ், மரித்து போன ஒரு வாழ்க்கை அல்ல, உயிரோடு ஜீவனோடு இருக்கிற கரைதிரையற்றவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக வாழ்கிற ஒரு நல்ல தெய்வ பிள்ளையாய். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது தேவன் உங்களுடைய மனதில் எந்த காரியத்தில்
புதிதாக வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நாம் ஒரு விசை சிந்திப்போம். இப்படி ஒரு புதிதாக்கும்போது தேவனுடைய பரிபூரண சித்தம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமென்றால் முற்றிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனே, என் மனதை புதிதாக்குங்க, என் வாழ்க்கையை புதிதாக்குங்க. என்னுடைய பலி உங்களுடைய சமூகத்தில் ஒரு அரோமாவாக, ஒரு நல்ல பலன் தருகிற பிரயோஜனமான ஒரு பலியாய் மாறுவதாக என்று ஜெபசிந்தியோடு இந்த வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட போதகர் ஜெயசீலன் அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழிய பணிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் ஒன்றுபட்டு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் முன்னமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே என் மீட்பர் இயேசு கிறிஸ்துதான் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Amen.
ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கு ஊற்றே, நன்மையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 7ஆம் மாதம் முழுவதுமாக எங்களை நீர் வழிநடத்தினீர், தாங்கினீர், ஏந்தினீர், சுமந்து வந்தீர், தப்புவித்தீர். இவைகளை எல்லாவற்றையும் பார்த்து உள்ளமாற நாங்கள் நன்றி செலுத்துகின்ற வேளையிலே இந்த நாளிலுமாக உம்முடைய சமூகத்திலே எங்கள் விண்ணப்பங்களை தெரிவிக்க நீர் பாராட்டின தயவுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். எப்பொழுதுமாக உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள், பாரங்கள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், கண்ணீர், கவலை அனைத்தையும் பார்க்கின்ற தேவன். ஆகார் சொன்னவனுமாக நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி நாங்களும் சொல்லுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் முகத்தை பார்க்கின்றோம், ஆனால் நீர் உள்ளத்தை பார்க்கின்றீர். பார்த்தும் அது பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதுமாக இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கின்றதோ எங்கெல்லாம் கர்த்தருடைய பிரசனம் இறங்கி இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சேவிக்கின்றோம். என்ன தேவைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் நீர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே அந்த பிள்ளைகள் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ண ஆனந்தத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள அருள் கூற வேண்டுமென்று மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகின்றோம் பிதாவே. ஆமேன். நம் யாவருமாக இணைந்து ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவியின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நாம் கேட்ட சத்தியத்துடனும் பங்கு கொண்ட ஆராதனை வேளை நிகழ்ச்சியுடனும் பெற இருக்கின்ற நன்மைகளுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொள்வோம். மத்தேயு 10:32 மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகின்றவன் எவனோ அவனை நானும் என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்கின்ற சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் இந்த வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் திரு தியோட வில்லியம். ஆமென். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.